ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் திருப்பாவை பிரபந்தத்தில் இன்று 8வது நாள் பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்று எருமசிறி வீடு அப்படிங்கிற பாசுரம். இந்த பாசுரத்தில் கோது கலமுடைய பாவாய் அப்படிங்கிற ஒரு பெண்ணை ஆண்டாள் எழுப்புறா. திருப்பாவையில் நம்ம 5 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் 6ஆம் பாசுரத்திலிருந்து 15 வரைக்கும் 10 பெண்களை எழுப்பும் இந்த பிரகரணத்தில் 5 பாசுரத்தில் விடிந்து விட்டது அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் உண்டு, 5 பாசுரத்தில் கிடையாது. நம்ம 6, 7லையும் விழுந்ததற்கான அடையாளத்தை பார்த்தோம். இன்றைக்கி 8வது நாள் பாசுரத்துலேயும் விடிந்ததற்கு அடையாளத்தை சொல்லி தான் இந்த கோது கலமுடைய பாவாய் அப்படிங்கிற பெண்ணை எழுப்புறான். கீழ்வானம் கிழக்கு வானம் வெளுக்க ஆரம்பித்து விட்டது, அருணோதயம் தொடங்கிவிட்டது, அதனால் விடிந்து விட்டது. எருமைகள் சிறுவீடு மேய்வதற்கு சென்று விட்டன. சிறுவீடு மேய்வது என்பது விடியற் காலையில் ஒரு 4:30 மணி சமயத்தில் அந்தந்த வீட்டில் இருக்கிற புழக்கடையிலேயே இருக்கிற புற்களை எருமைகள் மேயுமாம். அதுக்கப்புறம் வெளிச்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் பெரிய மேய்ச்சலுக்காக மேய்ச்சல் நிலத்திற்கு அழைத்து கொண்டு செல்வார்களாம் இடையர்கள். இந்த விஷயத்தெல்லாம் ஆண்டாள் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கா. ஏன்னா இப்போ அவள் பாடுறதே ஒரு இடைச்சி பாவனையில் தானே. ஸோ எடுத்துக்கொண்ட கதாபாத்திரத்திற்கு ஏற்றாற் போல அந்த இடையர்கள் பற்றின விஷயங்களும் அவளுக்கு அவ்வளோ நன்னா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த எருமசிறி வீடு அப்படிங்கிறதெல்லாம் அவள் மேற்கோள் காட்டி நமக்கு பாசுரங்களில் எழுதியிருக்கா. அதனால் எருமைகள் சிறுவீடு மேய்க சென்று விட்டன, கீழ்வானம் வெளுத்து விட்டது, ஆக விடிந்து விட்டது, கோதுகலமுடைய பாவாய் எழுந்து வா அப்படிங்கிறா. இவள் ஏன் கோதுகலமுடைய பாவாய்? கண்ணனுக்கு இவள் மேலே அதீத விருப்பமா. அந்த ஊரில் இவளுக்கும் கண்ணன் மேலே அதீத விருப்பமும் அன்பும் பற்றும் பாசமும் உண்டாம். அதனால தான் இவள் ரொம்ப கௌதூகலமுடையவள். ஆக நீ தானே முதல்ல எங்களெல்லாம் எழுப்பிண்டு போயிருக்கணும், இப்போ நீயே தூங்கின்னு இருக்கியே, நீ எழுந்து வா அப்படின்னு இந்த பாவை நோன்பிற்கு யாரெல்லாம் போனாலும் அவளெல்லாம் நிறுத்தி உன்னை விட்டு போகக்கூடாது, உன்னையும் அழைத்து கொண்டு தான் போகணும்னு அவர்களை எல்லாம் நிறுத்திவிட்டு உன்னை கூப்பிடுவதற்காக உன் திருமாளிகை முன்பு இங்கே நின்று கொண்டிருக்கிறோமே, எழுந்து வா, நாம் கண்ணனின் திருநாமங்களை பாடுவோம், பாடி அந்த பாடுவதையே கைங்கரியம், அந்த பாடுவதே புருஷார்த்தம் என்று எண்ணி பாடி மாவாய் பிளந்தானை, கேசி என்ற அசுரனை மாய்த்தவனை, முஷ்டிகன் சாணூரன் என்ற மல்லர்களை கொன்றவனை, இப்படிப்பட்ட அந்த தேவாதி தேவனான பெருமானை நாம் சென்று சேவித்தால், ஆஹா வந்துவிட்டீர்களா என்ற பெருமான் நீ எப்படி கோதுகலமுடைய பாவாயோ அவனும் அதே மாதிரி குதூகலத்தோட நமக்கு எல்லாருக்கும் அருள் புரிவான், ஆக எழுந்து வா அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறா. சென்று நாம் சேவித்தால் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாட்டோட மிக முக்கியமான ஒரு வரியாக உள்ளது. சென்று நாம் சேவித்தால்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ஒன்று நம்ம செய்யாமல் இருக்கும்போது தான் நீ செய்தியானால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, குழந்தைகள்லாம் இப்போது பரீட்சை நேரத்தில் நீ நன்றாக படித்தால் உனக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ படித்தால் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? அது பண்ணலைன்னா தான் அதை சொல்லுவாள். அப்போ சென்று நாம் சேவித்தால், நம்ம போய் சேவிச்சா நமக்கு பெருமான் அருள் புரியுவான். நம்ம யாரும் அதை பண்ணுறதில்ல, அதனால் போய் பண்ணுங்கோ அப்படின்னு நமக்கு ஆண்டாள் சொல்கிறது நமக்கு வேணால் சரியாக இருக்கும். ஆனால் ஆண்டாளுக்கோ கோபிகைகளுக்கோ அது பிராப்தம் இல்லையே. அவளையே நீங்கள் போய் சேவித்தால் நமக்கு அருள் புரியுவான்னு அவளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனால் ஆண்டாள் சொல்கிறாளேன்னா, அவள் ஏன் சொல்கிறான்னா, நான் போய் சேவித்தால் பெருமான் எனக்கு அருள் புரிவான், நான் போய் சேவித்தால் பெருமான் எனக்கு மோட்சம் அளிப்பான்னு அவள் போய் சேவிக்க மாட்டாளாம். ஏன்னா தாம் ஒன்று செய்து அதனால் பெருமான் அவருக்கு இதை செய்தான்கிறதையே அவள் ஆழ்வார்களோ ஆண்டாளோ என்றைக்குமே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நாம் செய்வது எனக்கு பிராப்தம், நாம் செய்வது என்னோட கடமை, நாம் செய்வது என்னோட கைங்கரியம், அதை பெருமான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதுதான் அவளோட நிலை. அப்போது நான் போய் சேவிப்பது எதற்கு? அதற்கு தான். சேவிப்பது கைங்கரியம் பண்ணுவதற்கு, சேவிப்பதே பயனாக நான் போய் சேவிப்பேன், அப்படி தான் அவள் போய் சேவிப்பா. நான் போய் சேவித்தேன் அதனால் பெருமான் எனக்கு அருள் புரியுவான், அதனால் நான் உனக்கு பண்ணேன்னு சொன்னால் ஆழ்வார்களோ ஆண்டாளோ ஒத்துக்கொள்ள மாட்டாள். அதனால தான் இங்கே சென்று நாம் சேவித்தால் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாங்கிறது நம் வியாக்கியாதர்களோட அற்புதமான வியாக்கியானம். ஆக நாம் போய் அப்படி அந்த தேவாதி தேவனை போய் நாம் பாடி பறை கொண்டால் நமக்கு அவன் ஆஹா என்று ஆராய்ந்து நமக்கு வேண்டியதை அருள் புரிவார் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.
கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன காண்மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றும் கோதுகலம் உடைய பாவாய் எழுந்திராய் பாடிபறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் ஆவாவில் ஜாராய்ந்து அருளேலோரெம் பாவாய்.